அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளைய தளபதி, ஜனங்களின் நாயகன், புரட்சி தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் உயிருக்கு ஆபத்து. ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா அவருக்கு இப்போ அவர் ஜாதகப்படி மறைமுகமான எதிரிகள் நிறைய உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். அது யாரு அப்படின்னா, அவர்கிட்டயே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய நாய்கள், அரசு ஊழியர்கள். அவங்களால தான் அவர் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, யாரால் வரப்போகுது அப்படின்னா, ஏற்கனவே ஆட்சி அதிகார திமிரில் பதவி சுகத்தை அனுபவித்து உள்ளே எடுக்கிறதுக்கு அரசு ஊழியர்களை பூரா நல்லா நாய் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு எலும்பு துண்டை தூக்கி 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 போட்டு, அந்த நாயெல்லாம் இப்போ அந்த அந்த பழைய திராவிட கட்சிக்கு தான் வாழாட்டுது. போராட்டத்தை தூண்டிக்கொண்டு இருக்கிறார்கள். விஜய் அவர்களே, நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நோக்கி செல்கிறீர்கள். மிகப்பெரிய போராட்டம் தூண்டிவிடப்படுகிறது. ரகசியமான ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் உங்களுடைய வெளிப்படையாக உங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய சில கட்சிகளும் இதற்கு உடந்தையாக இருக்க போகிறது. ரொம்ப 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 எச்சரிக்கையான காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி ஒரு 128 நாளைக்கு இருக்கு. அதில் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சில ஆபத்துகள் வர காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அது இந்த சனி வக்ர பயிற்சி போகவும் உங்களுக்கு ஜனவரி 25ஆம் தேதி வரை கடுமையான சவால்கள் காத்திருக்கிறது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சி உங்களை வீழ்த்துவதற்கு பலவிதமான சதிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சதி ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டு, ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி ஒதுக்கி உங்கள் அத்தனை எம்எல்ஏவையும் கைப்பற்ற நினைக்கிறாங்க. அப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 எம்எல்ஏக்களை தூக்குவது அவங்களுடைய பிளான். அது சரிப்பட்டு வரலையா, ஆளையே தூக்குடா அப்படின்னு ஒரு பெரிய சதி திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது உங்களை சுற்றி உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளாலேயே நிகழ்த்தப்பட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பல்ல காட்டாதீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு பூரா எதிரியாக தான் தெரியணும். உங்களுக்கு கீழே சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற அரசு ஊழியர் என்ற நாய்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் ஆய்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா எவனும் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கறது இல்லை, லஞ்சம் வாங்காமல் பணிகளை செய்வதில்லை. இந்த லஞ்சம் என்ற வார்த்தைக்கு, இந்த லஞ்சம் வாங்கினா நடவடிக்கை எடுப்பேன்னு யார் சொன்னாலும் சரி, அவனுக்கு எதிரி இந்த அரசு ஊழியர் தான். ஏன்னா டெய்லி இவங்க வேலை பார்த்து டெய்லி வீட்டுக்கு 5000 10,000 பாக்கெட் பையில் வச்சுட்டு போய் பழக்கப்பட்டவங்க. நீங்கள் பொதுமக்கள் சார்பாக, நீங்கள் பொதுமக்களின் நாயகன். அதனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, என்னுடைய ஆட்சி நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க விட மாட்டேன், வாங்கினவங்களே விட மாட்டேன், ஏற்கனவே வாங்கினவங்களே விட மாட்டேன்ட்டீங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக நான் ஒரு இதில் பார்த்தேன், அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினா அவனுடைய 50% சொத்து பறிமுதல் செய்யப்படும். சரிங்களா என்ற ஒரு வாசகம் நீங்கள் சொன்னதை நான் படித்தேன்.
அருமையான வாசகம். ஏன்னா அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய லஞ்சத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க பெரியார். ஏன்னா பொதுமக்கள் வந்து இவங்க அரசு அலுவலர்கள் கூட தான் வந்து தொடர்பு இருக்கும். அரசியல்வாதிகள் கூட தொடர்பு அவ்வளோவா இருக்காது. ஒரு பட்டா மாற்ற போனோம்னா யார்கிட்ட போகணும்? வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட போவீங்க. அங்கே இருக்கிற விஏஓ தாசில்தார் ஆர்ஐ இவங்கிட்ட தானே, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தானே போகணும், சர்வேட்ட போகணும். அப்போது இவங்க தான் வந்து மக்கள் மத்தியில் லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்கள். அன்னைக்கு இந்த நாமக்கல்லில் நடந்த, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்த அரசு ஊழியர்களில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்கள பூரா நீங்கள் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்கள். தளபதி விஜய் அவர்களே, முதல்வர் விஜய் அவர்களே, ஜெயலலிதா அம்மா வந்து எப்படி இவங்களுக்கு கருணை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. லஞ்சம் வாங்குறவனுக்கு கருணையே தேவையில்லைங்க. புரியுதுங்களா? மக்களுக்கு சேவை செய்கிறத இவங்க வந்து பாருங்கள், சம்பளம் இவங்களுக்கு என்ன குறையாவா கொடுக்குறீங்க? எதுக்குங்க இவங்களுக்கு 80,000 1 லட்சம் சம்பளம்? இவங்க பார்க்குற வேலைக்கு 20,000 ரூபாய் அதிகம். இதுபோல் லஞ்சம் வேறு இவங்க வாங்குறாங்க. அப்போ அதனால் முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களில் ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன கல்வி தகுதி வேணும், அந்த தகுதி படைத்த இளைஞர்கள் லிஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிற பூரா இளைஞர்கள் தானே. நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக ஒரு முகாம் மாதிரி ஒன்று நடத்தி நீங்கள் அவங்ககிட்ட பூரா அந்த படித்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஆய்வு பண்ணி அதில் நிறைய ஆட்களை தேர்வு செய்து, ஏன்னா நீங்கள் தலைவர் எப்படி தொண்டர் அப்படி இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 90% நீங்கள் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக பணி செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய கட்சி தொண்டர்கள் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி ஆட்களை செலக்ட் பண்ணி வைத்து ஓரளவுக்கு சும்மா ஒரு மாடல், ஒரு பயிற்சி, ஒரு 3 மாதம் பயிற்சியா என்ன வேலை செஞ்சால் எப்படி, ஒரு போக்குவரத்து துறைன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நடத்துனர் பயிற்சி உங்கள் கட்சிக்காரங்களுக்கே வைங்க. கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படி ஒன்று நடத்துனீங்கனாலே உங்கள்கிட்ட மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர் கூட உங்கள் பக்கம் இன்னும் வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு 3-4% அரசு ஊழியர்களை நம்பாதீங்க, எவனையுமே நம்பாதீங்க. ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளையாக இருக்கட்டும். பொம்பளைகள் அதுக்கு மேலே மோசம், வேலையே பார்க்குறதில்ல. முதல்வர் விஜய் அவர்களே, எப்போ கேட்டாலும் பாருங்கள் ஓபி தான். எப்போ நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு போங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் இன்னொன்று, இந்த சங்கத்தில் அரசு ஊழியர் சங்கத்தை அப்புறம் கலைச்சிருங்க. ஏன்னா சங்கம் வந்து மக்களுக்கு இடைஞ்சல. அன்னைக்கு நான் ஒரு வேலையாக போகிறேன், அரசு உடனே ஒரு ஆள் வர்றார். எல்லாரும் கவனமாக இருங்க, எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் வர்றாங்க. வந்து அப்படியே உரிமையை பற்றி பேசுகிறாங்க. என்னங்க இவங்களுக்கு என்னங்க யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? வேலை நேரத்தில் வேலை பார்க்க விடாமல் இருக்கிற அதிகாரிகளுடைய நல்லா இருக்கிறவங்க மனசையும் மாற்றுறது இந்த இவங்க தான், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். சங்கம், அரசு ஊழியர் சங்கம், மயிர் சங்கம்னு வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. அந்த நாமக்கல் நீங்கள் நடந்ததெல்லாம் அவங்க பார்வைக்கு வந்துருச்சா இல்லையா? போட்டு கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து அரசு நலத்திட்டங்கள், அரசு கொண்டு வர நலத்திட்டங்களுக்கு செய்யணும்னா இவங்க வந்து லஞ்சம் வாங்குவாங்க. ஏங்க ஒரு அமைச்சர் வந்தால் சாமியானா பந்தல் போடுறது, நாங்கள் வந்து சிவப்பு கம்பளை விரிக்கிறோம், சேர் போடுறோம், இதுக்காக உன்னை லஞ்சம் வாங்க சொல்லியிருக்கா? எதுக்கு உனக்கு அப்புறம் 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க? ஏண்டா உனக்கு தேவை 20,000 போதும். அப்போ நீ அந்த காசை வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய. ஒரு அமைச்சர் வர்றாரோ, நீ வந்து பேரம் பேசி, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் யாராவது இப்படி ஒரு கோளாறு இவங்களை வந்து ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க, அமைச்சர் லஞ்சம் வாங்குறத ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. நீங்கள் மட்டும் எப்படி அவ்வளோ லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு இவங்க திருப்பி போடுவாங்க. அப்போ நாங்கள் வாங்குகிற லஞ்சத்தை நீங்கள் கண்டுக்கிடாமல் இருங்க அப்படின்றேன். இனி இதுக்கு வேலையே இல்லை. அரசு ஊழியர்லாம் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்வர் எப்படியோ அந்த மாதிரி தான் வேலை வாங்கணும். நீங்கள் முதல்வர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறாளுங்க. அதுவும் நாங்கள் பொதுமக்கள் கட்டுற சம்பளத்தில், வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. பொதுமக்களை மதிக்க கற்றுக்குங்க. அந்த
இந்த பேச்சை கேட்டால் நாமக்கல்லில் ஒருத்தன் பேசுகிறேன், வேலையெல்லாம் நீங்கள் வந்து அரசுக்கு ஒத்துழைக்காதீங்க, அரசு எந்த திட்டம் அவங்க கொண்டாந்தாலும் நீங்கள் அதை செய்யாதீங்கன்றான். ஆய்வுக் கூட்டம் நடத்துறதுக்கெல்லாம் ஒத்துழைக்காதீங்க. ஏண்டா எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி நான் பேசுகிறதுக்கு அரசு ஊழியர்களுக்கு எப்படி தைரியம் வருது? பெண்கள் 8 மணி வரைக்கும் என்னங்க வேலை அப்படின்னா, அப்போ பொம்பளைலாம் ரிசைன் பண்ணிட்டு போ. வேலை செஞ்சால் வேலை வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தாங்க. ஆம்பளைக்கு 70,000 சம்பளம், பொம்பளை 70,000 வாங்குறீல, அப்போ அவன் செய்கிற வேலையை நீ செய்யணுமா இல்லையா? உனக்கு மட்டும் என்னம்மா அப்படி சலுகை வேண்டியிருக்கு? இதை இவங்க இந்த இந்த 8 மணி எச்சக்கலை நாய்கள் இருக்காங்களே, இவங்க வந்து அதை தூண்டி விட்டுட்டே இருக்கிறது. அரசு ஊழியர்கள் போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவன் மிரட்டல் விடுறாங்க. யாருக்கு? மக்கள் செல்வாக்கு பெற்ற இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மிரட்டல் விடுறான் அந்த அரசு அதிகாரி. இந்நேரம் அந்த வருவாய்த்துறைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. செங்கோட்டையன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செங்கோட்டையன் பெரிய ஊழல்வாதி. கூட்டம் நடந்த வருவாய்த்துறையில் கலெக்டருக்கு ஒத்துழைக்க கூடாதுன்றான். கலெக்டர் என்ன சொன்னாலும் கேட்குற, நீங்கள் எதுக்குங்க கேட்குறீங்கன்றான். அப்போ என்ன நடக்குது நாட்டில்? வருவாய் அப்போ செங்கோட்டையனே இந்த முதல்வருக்கு எதிராக அரசு ஊழியரை தூண்டி விடுகிறாரா? ஏன்னா அவன் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டவன். செங்கோட்டையன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அப்போ இப்போ அரசு ஊழியர்கள் வந்து இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அரசு ஊழியர்கள் ஒத்துழைச்சா தான் செங்கோட்டையன் லஞ்சம் வாங்க முடியும். அப்போ இவங்க மறைமுகமாக பொதுமக்கள் மீது போர் தொடுக்கிறாங்க. யார்? இந்த அரசு ஊழியர்கள் சங்கம்ன்ற சார்பில். அது செங்கோட்டையனுடைய மறைமுகமான வேலை. இது முதல்வர் விஜய் அவர்களே, உங்கள் அமைச்சர்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டியது KA செங்கோட்டையன். ஏன்னா கையை அரிப்பு வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சவன் தானே. எடப்பாடிக்கு அவருக்கும் வந்து ஏதோ ஒரு 1000 கோடி ரூபா வந்து பேரத்தில் தான் வந்து அந்த ஆள் வந்து எடப்பாடியை விட்டு வெளியே வந்தது. ஸோ உங்களுக்கு இன்னமும் வந்து அரசு ஊழியர்கள் அந்த லஞ்சம் வாங்குகிற எண்ணத்தில் தான் இருக்கேன். நைட்டு படுக்க போகிறப்ப நாளைக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்கிடணும்னு நினச்சிடுவேன். நாளைக்கு இன்றைக்கி 5000 தான் வந்திருக்கு, நாளைக்கு 10,000 கொண்டு போகணும், வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினப்பேன். ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் நீங்கள் சொன்ன வார்த்தை அதுதான் மக்களுக்கு பிடிச்ச வார்த்தை. லஞ்சம் கொடுக்குறவங்களை உடனே புகார் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஏன்னா லஞ்சத்துக்கு சப்போர்ட் இல்லை, அது நல்லா தெரியுது. முதல்வர் மட்டும்தான் அந்த மாதிரி தெரியுது. மற்ற அமைச்சர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியுது. இதில் உண்மையிலே அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாராட்ட வேண்டும். திருச்செந்தூர் கோயிலுக்கு அப்புறம் இப்போ ஒரு கோயிலில் உண்டியல் திருடர்களை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு? சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கோயிலில் இருந்த அதிகாரிகள் அது சம்மந்தப்பட்ட, அதுதான் முக்கியம். இல்லைன்னா இந்த அதிகாரிகள் தப்பிச்சிருவாங்க. சாதாரண ஏழைவாழ மாட்டுவான், 100-200 வாங்கினா மாட்டிடுவான். இப்போ ஒரு ஆஸ்பத்திரியை எடுத்துக்கோங்களேன். ஆஸ்பத்திரி அருண்ராஜ் தான் இப்போ இருக்கார். ஏங்க ஒரு சாதாரண ஒரு நர்ஸு அல்லது அந்த கூட்டுற பொம்பளைகள் 100, 200, 500 லஞ்சம் வாங்குதுன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா பாயிண்ட் வந்துச்சு. தற்காலிக ஊழியர்களே இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்கள வேலையை விட்டு நீக்கிறீங்க, அவங்கள அனுப்புகிறீங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. சாதாரண ஆளே 200, 500 வாங்குறான்னா மேலே உள்ள அதிகாரிக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குமா? நீங்கள் நடவடிக்கை முதல்ல எடுக்க வேண்டிய அந்த ஆஸ்பத்திரியுடைய டீம் எவன் உயர் அதிகாரி தூக்கிடாக அவனை. அதே போல் ஒரு அரசு ஒரு தாலுகா அலுவலகத்தில் ஒரு பியூனு, டிரைவரு அல்லது VAO இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், OA இந்த மாதிரி ஆளுகள் லஞ்சம் வாங்குறேன், ஒரு 100-200 வாங்குறேன் அப்படின்னா முதல்ல தூக்க வேண்டியது இவன் இல்லை, அந்த அலுவலகத்தில் எவன் உயர் அதிகாரி தாசில்தாரா தூக்கவனை, டிஸ்மிஸ் பண்ணவனை. ஏன்னா தனக்கு கீழே வேலை பார்க்குறவன் லஞ்சம் வாங்குறத கூட கவனிக்காமல் அவன் என்ன செய்யறான்? என்னத்தை பிடுங்குறான்? தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள கண்காணிக்கணுமா இல்லையா? அன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகிறேன், 10 மணிக்கு போகிறேன், பாதி பேர் கூட இல்லை, சீட்லேயும் இல்லை, ஆள் தாலுகா தாசில்தார் பார்த்தா யாருமே இல்லை. இப்படி இருந்தால் அந்த அலுவலகம் எப்படி இருக்கும்?
என்னங்க வேலை நடக்கும்? 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 8:50க்கு தாசில்தார் அங்கே இருக்கணும். அதே போல் ஒரு கவர்மெண்ட் அரசு பள்ளிக்கூடமா உயர் அதிகாரி மிக பொறுப்பாக நடக்கணும். டீச்சர்கள் வந்து 9 மணிக்கு கிளாஸ்னா 8:30க்கே அவர் வந்துடணும் தலைமை ஆசிரியர். அப்படி பழக்குங்க விஜய் அவர்களே. அரசு ஊழியர்னா மக்களுக்கு மரியாதை கொடுத்து பழகணும், சரிங்களா? உயிருக்கு இவங்க, ஏன்னா நீங்கள் லஞ்சத்தை ஒடுக்க இவங்களுக்கு கோவம் பயங்கரமாக வரும். அப்போ நீங்கள் இந்த நாமக்கல்லில் நடந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா பயம் வரும். அப்போ தான் வேலை பார்ப்பாங்க, மக்களுக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க, சரிங்களா? இல்லைன்னா இவங்களுக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துரும். விஜயாலெல்லாம் நம்மளை எதிர்க்க முடியாது, அவருக்கு அரசியல் அனுபவமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க வந்து அவ்வளோ தைரியமாக ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்கன்னா உடனே அந்த அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? KS செங்கோட்டையன் என்ன செஞ்சுருக்கணும்? உடனே விசாரணை கமிஷனை வச்சு யார் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அத்தனை பேரும் வந்து ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்கள், டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணுங்கள். புதிய நபர்களை நீங்கள் ஒரு 1,00,000 இளைஞர்களை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகளை உங்களால் திருத்த முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே லஞ்சம் வாங்கியே பழக்கப்பட்டவங்க. அப்போ வெறி கொண்டு அலைவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். அப்போ விஜயை வந்து எப்படியாவது வந்து என்ன செஞ்சாலும் சரி இவங்க வந்து என்ன செய்வாங்க, சேலரி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 1,00,000 20,000 போதும்னு சொல்கிறவனுக்கு போய் 1,00,000 கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி வேலை வைப்பேன்? அப்போ அவன் அந்த பணத்தை தவறான வழியில் பயன்படுத்தலாம். இன்னொன்று, நீங்களும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணது மாதிரி இந்த அதாவது செயின் பறிப்பு திருடர்கள், கற்பழிப்பு திருடர்கள், ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு சில கைதிகளை விடுவிப்பாங்க. இந்த தடவை அதை செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால் ஜெயிலிருந்து வர்ற அந்த கைதிகளால் உங்கள் உயிருக்கு ஆபத்து காத்திருக்கிறது. மொத்தம் ஒரு 3, 4, 5 விதத்திலிருந்து உங்களுக்கு அந்த உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதனால் இந்த ஏன்னா எல்லாமே வந்து இவங்கெல்லாம் யார்? இவங்க பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்கள் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்கள். 2 பேரும் உங்கள் மேலே கடுப்பாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சத்தமே இல்லாமல் இருப்பாங்க, அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இவங்க பெரிய சதி திட்டத்தோடு இருக்காங்க. நீங்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் குறிப்பாக இந்த அரசு ஊழியர்கள் விஷயத்தை ரொம்ப கடுமை காட்டுங்க. உடனே ஆக்ஷன் எடுத்துங்க. அதில் வந்து அதுவும் ஐஏஎஸ் கலெக்டரு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர். இப்போது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா முதல்ல வந்து அவனை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அவன் அந்த சொந்த மாவட்டத்தில் அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலையை பார்க்க முடியாது. அந்த மாதிரி கொண்டு வாங்க. இன்னொன்று, அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தன் ஒரு ரிமார்க் ஆகிடுச்சுன்னா அவங்க குடும்பத்திலேருந்து அவனுடைய வாரிசுகளுக்கு எந்த விதத்தில் அரசு வேலை கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை போடுங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்கி 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 வளர்க்கப்பட்டவங்க. ஸோ இவங்களை திருத்தணும் அப்படின்னா நீங்கள் தான், உங்களால் தான் முடியும் விஜய் அவர்கள். ஏன்னா திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்களாம் அரசு ஊழியர்களை தாஜா பண்ணியே பழக்கப்பட்டவங்க. ஸோ அதனால் அதை விட இந்த கொடுமை, இந்த சீமை, இந்த கேடுகட்ட அன்புமணின்னு ஒருத்தர் இருக்காம பாருங்க. இவங்கெல்லாம் அரசு ஊழியருக்கு எதுக்குங்க சப்போர்ட் பண்ணுறாங்க? வேலையே பார்க்காதவங்களுக்கு எதுக்கு சம்பளத்தை கூட இந்த அதை கூட இதை கூட எதுக்குங்க இவங்களுக்கு? என்ன அவங்க என்ன பிச்சை எடுக்கிறாங்க? அரசு ஊழியர்களுக்கு என்னங்க? சாதாரண ஆட்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. வெறும் 5,000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 ரூபா சம்பளத்துக்கு ஆணும் பெண்ணும் மணிக்கணக்கில் உழைக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு போயிட்டா நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை இருக்கக்கூடிய எத்தனையோ கடைகள் இருக்குது, பலசர கடைகள் இருக்குது, கணக்கு எழுதுகிறாங்க. இவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நீ வந்து இப்போ வர்றது 10 மணி, 11 மணி, 5 மணிக்கெலாம் டயத்தை பார்த்து ஓடிடுற. பொம்பளை எல்லாம் தான் மேக்கப் அப்படியே அப்பா கிளம்புறப்ப பார்த்தா வர்றப்ப எப்படி மேக்கப்போட வந்துச்சிங்களோ அதே மாதிரியே வந்து போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கெல்லாம், 5 மணிக்கு டியூட்டி முடியுற 4:30க்கெல்லாம் வேலையை விட்டு எந்திரிச்சு, சீட்டை விட்டு எந்திரிச்சு போய் மேக்கப் பண்ணிடுது. என்னையா இது? நாடா இது? என்ன அரசு சொல்லிடுறீங்க?
ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பாருங்கள், அரசு ஊழியர்னா பொதுமக்களுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை. அது மட்டும் இல்லைங்க, யாருமே உங்களுக்கு மக்கள் பணி இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் முழுமையாக ஒத்துழைக்கணும். அரசு பார்த்து எப்பயோ கொடுத்தா தாங்க சம்பளம். உங்களுக்கு என்னையா வந்து இவங்களுக்கு போராடுறதுக்குன்னு எதுக்குங்க இத்தனை பேர் இருக்காங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த அன்புமணி, சீமா, அவனா இவங்ககிட்ட போய் காசு வாங்கிடுவாங்க போல. காசு பறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் திட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1,00,000 இளைஞர்களை தயார் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் போராட்டம் வெடிக்கலாம். போராட்டம் வெடிக்கிறது மட்டும் இல்லை, அதில் உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு அரசு ஊழியர்கள்னால. அதே போல் இந்த ஜெயிலில் இருந்து கருணையின் அடிப்படையில் நீங்கள் முன்கூட்டியே விடுதலைங்கிறதெல்லாம் நிப்பாட்டிடணும். அவன் டயப்படி எப்போ வருவானோ அப்போ தான் சொல்லி நீங்கள் அதில் கோர்ட் விஷயத்தில் தலையிடாது. இதை விட கொடுமை என்னென்னா, கோர்ட் பார்த்து தண்டனை கொடுக்குறே பெரிய விஷயம். அதில் இவங்க வேற கைதிகளுக்கு சிக்கன், இட்லி, கேசரி, புரோட்டா, மட்டன், அவங்க குற்றம் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கேன், அவனை ரவரையை துவச்சி எடுக்காமல் அவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை உணர வேண்டாம? அப்போ சொகுசு வாழ்க்கை ஏன் அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க அரசியல் கணக்கை தீர்க்கிறதுக்கு, எதிரிகளை தீர்க்கிறதுக்கு இப்படி ஆளுகளை பயன்படுத்துவாங்க. அதாவது விடுதலை பண்ணுற மாதிரி அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு இத்தனை கைதிகளுக்கு விடுதலைன்றான். பார்த்தா அவன் பெரிய குற்றம் செஞ்சவனா இருப்பான். அப்போ உன்னைய ரிலீஸ் பண்ணுறோம், போலீஸை வச்சு இதெல்லாம் பேசிடுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் கேட்டுவா அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய நாடகங்கள் அரங்கேறிக்கிட்டே இருந்தது இந்த ஒரு 60 ஆண்டுகளில். பார்த்து சலிச்சு போச்சு. நீங்கள் தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதனால் அதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த குற்றவாளிகள் ஜெயிலில் இருக்கிறவங்கள எந்த காரணத்தை கொண்டும் அவன் தண்டனை காலை முடிகிற வரைக்கும் அவன் அங்கே தான் இருக்கணுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு சக்திகள் மூலமாகவும், ஏன்னா இப்போ தலைவர் லண்டன் போயிட்டு வந்தார். இவங்க வேலையே இதுதான், அதாவது கொள்ளையடிக்கிறதா, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதா வேலை. அப்போ அதுக்கு எதிரியாக யார் வந்தாலும் அவங்கள எந்த லெவலுக்குனாலும் போவாங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் 2 திராவிட கட்சிகளையுமே அடித்து நொறுக்கி பதவிக்கு வந்து ஜம்முன்னு வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியை ஊட்டுறீங்க. அதாவது இனிமேல் லஞ்சமே இல்லாத ஒரு தமிழகத்தை நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை பார்த்தா பார்க்கட்டும். ஏன்னா சம்பளம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்கிற அதிகாரிகள் இருக்கட்டும். மற்றவங்களாம் வீட்டுக்கு அனுப்புங்க. வீட்டுக்கு அனுப்புகிறோன்ற பேரில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த 20 லட்சம் 30 லட்சம் அந்த விஆர்எஸ் இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற கடுமையான நடவடிக்கையில் அவன் ஒன்றும் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அவனே ரிசைன்மெண்ட் போகணும். அவ்வளோதான், எனக்கு எதுவுமே வேணாம்யா, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவனாக போகணும். அவனுக்கு போய் கருணை தொகை அந்த தொகையெல்லாம் தேவையில்லை. வேலையை விட்டு அவன் போகிறான்னா அவனுக்கு என்னையா கருணை தொகை வேண்டியிருக்கு? அப்போ அவன் வேலைக்கு லாய்க்கு இல்லாமல் தான் போகிறான். போயிட்டு தொலைகிறான். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு அலுவலகத்திலும் எக்ஸஸ் ஆளுகள் நிறையா இருக்காங்க. இதை அனைத்து அமைச்சர்களும் ரொம்ப தீவிரமான ஆய்வு செய்யணும், அடிக்கடி ஆய்வு செய்யணும். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பரவாயில்ல, உண்மையிலேயே நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கார். கோயில் நிலத்திலையும் அவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற போது அதில் நல்லா தொண்டி திரும்பி பார்த்தா அதில் யாராவது ஒரு திராவிட கட்சிக்காரன் தான் அதில் இருப்பான், ஆட்டையை போட்டதில். ஸோ விரைவுபடுத்தணும். இப்போ இந்த தர்மேந்திர பிரதானை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு லாய்க்கு இல்லாத ஆள், அந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாத ஆள். ஏன்னா ஏற்கனவே அந்த ஆள் இப்போ அமைச்சராக, கல்வி அமைச்சராக இருக்கிறப்ப 2-3 வினாத்தாள் வந்து கசிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அவனுக்கு அந்த தகுதி இல்லைங்க, அவன் இழந்துடுறேன். அப்போ அவன் முதலே வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணியிருந்தால் இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். இப்போ கரப்பாம்பூச்சி தொல்லை எவ்வளவு அதிகமாக இருந்துச்சு பாருங்கள். டெல்லியிலேருந்து இன்றைக்கி எல்லா மாநிலத்துக்கும் பரவுது. ஸோ இதனால் இதுக்கெல்லாம் வேலை இடமே கொடுக்கக்கூடாது. முதலே வந்து அது சம்மந்தப்பட்டாலும் உடனே என்ன செஞ்சிடணும், ரிசைன் பண்ணிடணும். இல்லை கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். அந்த வினாத்தாள் கசிவுக்கு வேணாம், கருணையே காட்டக்கூடாதுங்க. குற்றவாளிகளுக்கு நீங்கள் எதுக்கு கருணை காட்டுறீங்க? அதனால் கருணை காட்டவே வேண்டாம்.
லஞ்சம் என்பது புற்றுநோய் மாதிரி, அது பரவிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை முதலே ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு ஒழித்து விடுவது நல்லது. இன்னமும் லஞ்ச ஒழிப்புத்துறை வேகம் காட்ட வேண்டும், நிறைய வேகம் காட்டணும். பயம் வரணும். லஞ்சம் வாங்கினோம்னா ஐயோ போச்சு, எங்கிட்டு எந்த பக்கம் இருந்து நம்மளை வந்து பிடிப்பாங்கன்னு தெரியாதுன்ற அளவுக்கு இருக்கணும் விஜய் ஆச்சு. ஸோ அதனால் நல்லா பண்ணுங்கள், சேவைகளை சிறப்பாக செய்யுங்க. ஏன்னா மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் ஜனநாயகன் படத்தில் கடைசியாக வந்து நான் வந்து இனிமேல் வந்து நடிக்கலை அப்படிங்கிறத காட்டுற மாதிரி அந்த சீன் வர்றப்ப அண்ணான்னு அழுகிற குரல் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. அப்போ அவ்வளோ ஒரு பாசம் வைத்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் நல்லது செய்தால் மட்டும் பார்த்தாது உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற, கை நீட்டி வாங்குகிற அந்த எட்டுப்படி நாய்களும் வேலை வாங்கணும். அது வேலை வாங்குங்க. உங்களை சுற்றி யாரையும் பெருமனண்டாக வச்சுக்கிடாதீங்க. அவங்களால ஆபத்து இருக்குது. இந்திரா காந்தி அம்மாவுக்கு எப்படி ஆபத்து வந்துச்சோ அதே மாதிரி கூட இருக்கிற உங்களுடைய அதிகாரிகளாலே உங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து புதுசாக அப்பப்போ உயர் அதிகாரிகளாக சும்மா பந்தாடிக்கிட்டே இருங்க. ஜெயலலிதாமாலாம் அப்படி தான் பண்ணாங்க, அது மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? கருணை காட்டாதீர்கள். பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கணும், கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய அமைச்சரவை ஆட்களும் அப்படி இருக்கணும். அரசு ஊழியரை பார்த்தா பல்ல காட்டுறது, அவங்க என்னங்க இப்போ இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி இந்த நெல் குடோனில் லஞ்சம் வாங்குறேன் அதிகாரிகள் நல்லாவே தெரியுது. 325 ரூபா மூடைக்கு வாங்குறான்னு அந்தாலே சொல்கிறார். சொல்லிவிட்டு ஏன் வாங்குறான் அப்படின்னா அவன் வாங்குகிற அந்த 70,000 80,000 பத்தலையும் அவனுக்கு பாவம். நீங்கள் அவனுக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா சப்புன்னு 2 அடி அடித்தான்னு நல்லாயிருக்கும். யாரை? இந்த தலைவன் இவனைத்தான் சொல்கிறேன். ஏயா அறிவிட்டத்தனமா அவன் லஞ்சம் வாங்கினா முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கியான்னு சொல்லுவானா கவர்மெண்ட்டுக்கு? ஏன்னா ஒரே ஜாதியாக இருப்பாங்க போல், அதனால் இவன் எப்படி பேசுகிறேன். ஸோ அதனால் நீங்கள் தயவு தாட்சணியம் காட்டாதீர்கள். நிறைய விஷயங்களில் வந்து நான் விஜயை பார்த்து பிரமிக்கிறேன். உண்மையிலே பரவாயில்லையே, இந்த இடத்துல ஜெயலலிதாமா இருந்தால் கூட விட்டு கொடுத்து போயிடுவாங்களே. அப்போ இவர் ரொம்ப கடுமையாக இவர் சரியான ஆள். இவர் வந்து இவங்களை எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கெல்லாம் மேலே அப்பே, அவங்களுக்கெல்லாம் அப்பே. இவர் சில விஷயங்களில் ரொம்ப கடுமையாக இருக்கிறீர்கள். அதே மாதிரி உங்களுடைய அமைச்சரவையும் பழக்குங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆட்கள் சிலர் வந்து தகுதியற்ற ஆட்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களும் திருந்திக் கொள்ள வேண்டும் முதல்வரை பார்த்து. போக வந்து ஜாதி மதம் இந்த மொழி பிரச்சனை இதிலெல்லாம் தலையிடாதீங்க. இப்போ இந்த சொன்னேன்ல அன்புமணி தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாக பாட வேண்டுமா? ஏய் எப்படி பாடினா என்னடா, அந்த ஃபங்க்ஷன் நடந்தால் சரித்தானே. ஃபங்க்ஷனில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் விட்டுறாங்களா? பாடாமல் விட்டால் தான் தவறு. திமுக ஆட்சியில் பல்கலைக்கழகத்திலே வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடாமல் விட்டாங்க. அப்போல்லாம் எவனும் கத்தலை. இந்த இப்போ இவங்க தூண்டுதல் பாருங்கள், இந்த மே 16 இயக்கம் வந்து அப்படியே வந்துட்டான் பாருங்க. ஏன்னா அவன் வர்றேன், சீமா வர்றேன், இவங்கெல்லாம் வந்து திமுக கிட்ட வாங்கி திங்கிறவங்க, எலும்பு துண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பாஸ் வந்து அவங்க தான். அதனால் வெளிநாட்டு சக்திகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆபத்து இருக்குது. மத விஷயத்தை நோண்டாதீர்கள். சிறை கைதிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக விடுதலே பண்ணாதீங்க. அதில் வந்து நீங்கள் கருணை காட்டணும்னு அவசியமே இல்லை. குற்றவாளிகளுக்கு என்னங்க கருணை? பூரா எவன் உள்ள ஜெயிலில் இருக்கேன், பூரா சிறுமிகளை கற்பழித்தவன், இவங்க கொள்ளை வழக்கு, அவங்க தானே இருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கடுமையாக அந்த விஷயத்தில் கடுமையாக இருங்க. எந்த ஊருக்காரன் அண்ணாவாக இருந்தாருன்னா, மயிராக இருந்தாருன்னா, பெரியாராக இருந்தாருன்னா, இவங்க பிறந்தநாளைக்கு நம்ம இதுக்குங்க வந்து இவங்களை வந்து குற்றவாளிகளை போய் விடுதலை பண்ணணும். அந்த பிறந்தநாளப்போ நல்லது செய்யுங்க மக்களுக்கு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனம் தேவை முதல்வர் அவர்களே. ஏன்னா மக்கள் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் பொதுமக்கள் வந்து உங்களுடைய பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே இருக்குது. 8.5 கோடி மக்களில் அரசு ஊழியர் 20 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க. 8 கோடி 8.25 கோடி மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு இருக்காங்க.
அப்போ நீங்கள் அவங்கள மதிக்கணும், காலில் விட்டு மிதிங்க. வேலை செய்யலைன்னா அவனை வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த அரசு ஊழியர்கள் சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் இதெல்லாம் உடச்சி எரிஞ்சிருங்க. இருக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கூட போடுங்க. எதுக்குங்க இங்கே ஒரு நல்ல அரசு இருக்கும்போது அதை நல்லா கவனிப்பாங்கல்ல, தன்னுடைய ஊழியர்கள் அவங்க பார்ப்பாங்கல்ல. அப்புறம் எதுக்கு வந்து சங்கம் இல்லை? அது அந்த காலத்தில் அப்போ தேவைப்பட்டிருக்கு ஒரு காலத்தில். இன்றைக்கி அது தேவையில்லை. ஏன்னா ஆமை புகுந்த விட அமீனா புகுந்த விட கம்யூனிஸ்ட் புகுந்த தொழிற்சாலைகள் நல்லா இருந்த சரித்திரமே இல்லை. அனைத்து சங்கங்களையும் கலைத்து விடுங்க. அப்போ தான் வந்து விஜய் ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்கும், ஜனநாயக ஆட்சியாக இருக்கும், ஜனநாயகனுடைய ஆட்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.